வணக்கம். அன்புடன் ஆஸ்ட்ரோ எஸ் ஐயப்பராஜா. பிறப்பு வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் யாருக்கு நன்றாக இருக்கும், நன்றாக இருக்காது என்பதை பற்றி ஜோதிட ரீதியாக பார்ப்போம். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி சுபத்துவம் பெற்று இருந்து பாவர்கள் தொடர்பு இல்லாமல் இருந்து ஜாதகத்தில் கிரக அமைப்பு நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வளர வளர அவருடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறும். எண்ணமும் செயலும் நல்லபடியாக இருக்கும். நல்லா படிப்பாங்க, நல்லபடியாக உத்தியோகம் பார்ப்பாங்க, சொந்தமாக தொழில் செஞ்சாலும் முன்னேற்றம் அடையும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். அமைந்த வாழ்க்கை துணையை கொண்டு நல்ல வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமண வாழ்வும் இன்ப துன்பங்களை கடந்து நன்றாக இருக்கும். ஊருக்குள்ள நல்ல பேரு, புகழ், மதிப்பு, மரியாதையோடு, சொத்து சுகத்தோடு, சகல சௌபாகியத்தோடு வாழ்வாங்க. இந்த அமைப்பு இருந்தா ஒருவர் பிறந்த சாதகத்தில் லக்னாதிபதி கெட்டுப்போச்சு, பூர்வ புண்ணியாதிபதி கெட்டுப்போச்சு, பாக்கியாதிபதி கெட்டுப்போச்சு, பாவர்கள் தொடர்பு இருக்கு, கிரக அமைப்பு சரியில்லைன்னா அந்த சாதகர் வளர வளர அவருடைய ஆசை, கனவு, லட்சியம் நிறைவேறாது. எண்ணமும் செயலும் நன்றாக இருக்காது. எல்லாத்துக்கும் இயங்க வைக்கும். படிப்பில் பாதிப்பை கொடுக்கும், வேலை வாய்ப்பில் பாதிப்பை கொடுக்கும். சொந்தமாக தொழில் செஞ்சாலும் முன்னேற்றம் இருக்காது. நல்ல திருமணம் அமையாது. திருமணம் அமைஞ்சாலும் வாழ்க்கையில் நிறைய போராட்டம், குழப்பம், கஷ்டம், பிரச்சனையை கொடுக்கும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது. வாழ்க்கையோடு போராட வைக்கும். கஷ்டத்தை கொடுக்கும், கடனை கொடுக்கும், நிறைய அவமானத்தை கொடுக்கும். சொந்த நட்பு இருந்தாலும் நல்ல உதவிகள் இருக்காது. பூர்வீக சொத்து இருந்தாலும் அணிவிக்க முடியாது. பூர்வீக சொத்து இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள், பாதிப்புகளை கொடுக்கும். பல கஷ்டங்களை கொடுத்து பூர்வீகத்தை விட்டு இடம் மாற்றி, ஊர் விட்டு ஊர் மாற்றி அவங்கள அமர வைக்கும். அமர வச்சு தான் அவங்க நிம்மதியான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ யாருக்கெல்லாம் லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி நன்றாக இருக்கோ பிறப்பு வாழ்க்கை, மன வாழ்க்கை நன்றாக இருக்கும். யாருக்கு லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி கெட்டு போச்சோ, கிரக அமைப்பு, சாதக அமைப்பு நல்லா இல்லையோ அவங்க வாழ்க்கையில் மன வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் பிறப்பு வாழ்க்கையும் சுமாராகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.